மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. இதுகுறித்து அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுடன் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். இன்று மக்கள் நல கூட்டணியோட தேர்தல் அறிக்கை வெளியிட போறீங்க. என்னென்ன மாதிரியான முக்கியமான அம்சங்கள் அதில் இடம்பெற உள்ளது? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியின் சார்பில் குறைந்தபட்ச பொது செயல் திட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்ட அறிக்கையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு அதுவே இன்றைக்கு தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்படுகிறது. குறிப்பாக அதிலே ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, ஊழலை ஒழிப்பதற்காக லோக் ஆயுக்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, அதேபோல மதுவை ஒழிப்பதன் மூலம் ஏற்படுகிற அரசு வருவாய்க்கான இழப்பை எவ்வாறு ஈடுகட்டுவது என்பது குறித்த விளக்கங்கள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. கட்சி சாராத அறிவு சார்ந்த சிந்தனையாளர்கள் கொண்ட ஒரு பேரவையை, ஆட்சியை நெறிப்படுத்தும் குழு என்கிற அடிப்படையில் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். அதுவே இந்த ஆட்சி நிர்வாகத்தை ஒரு வெளிப்படையான ஆட்சி நிர்வாகமாக, நேர்மையான ஆட்சி நிர்வாகமாக நடத்துவதற்குரிய வழிகாட்டுதலை தரும். அதாவது கட்சி உறுப்பினர்களே முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல், கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல், நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களை கொண்ட ஒரு பேரவை, நெறிப்படுத்தும் பேரவை, இந்த நெறியாளுகை பேரவை, அதை எங்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்காது, இலவசமான அறிவிப்புகள் இருக்காது, நடைமுறைக்கு ஒவ்வாத எந்த அறிவிப்புகளும் இருக்காது. மக்கள் நலனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எங்கள் அறிக்கை வெளியிடப்படும். தேர்தலில் போட்டியிட போவதில்லைன்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். இது மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இதை பற்றி உங்களோட பார்வை? வைகோ அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவாக நான் கருதுகிறேன். அவருடைய துணிச்சலான இந்த முடிவை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். எந்த வகையிலும் இது மக்கள் நல கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது.